விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680. தமிழ்தாய் வாழ்த்துக்கு உரிய மரியாதை கொடுப்பது என்பது எங்களினுடைய கடமை. நாங்க எப்படி மூச்சு விடுறோமோ, நாங்க எப்படி பேசுறோமோ அது மாதிரி தமிழ் என்பது எங்களோட உரிமை. ஒரு சுற்றறிக்கை அனுப்பி ஒன்றிய அரசு நீங்க நேஷனல் சாங் பாடணும்னு சொன்ன பிறகு கூட, வந்தே மாதரம் தான் நீங்க பாடணும்னு சொன்ன பிறகு கூட தமிழ்தாய் வாழ்த்தோட தான் அந்த சட்டமன்றம் தொடங்கி இருக்கு. அதே சமயம் தேசிய கீதம் நாங்க மதிக்கிறோம். அதுக்கான ஒரு இதையும் நாங்க கொடுக்கிறோம். தேங்க்யூ. மத்திய அரசு நிதியை பெறுவோம்னு சொல்லி ஆமா, அது எப்படி சார் நம்ம வாங்க போறோம்? ஆமா சார், நாங்க பேசி தான் வாங்க போறோம். நாங்க அவர்கள்கிட்ட என்ன முறையில பேசணுமோ பேசி, ஏன்னா நம்முடைய உரிமை. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்கூல் ஃபண்டெல்லாம் குழந்தைகளினுடைய எதிர்காலம். அப்ப அவங்க கிட்ட கலந்து பேசி, அதே சமயம் நம்ம உரிமைகளை விட்டு கொடுத்துட முடியாது. இருமொழி கொள்கையை நம்ம விட்டு கொடுத்துடவே முடியாது. அதனால எங்களுடைய உரிமைகளை விட்டு கொடுக்காது, கடமைகளுக்கான அந்த ஒரு விஷயங்களை மட்டும் கேட்டு வாங்குவோம். பள்ளிகள்ல காலி பணியிடம் நிரப்பப்படும் சொல்லி இருக்கீங்க. எவ்வளவு விரைவா நிரப்ப போறோம்? பள்ளிகள் மட்டும் இல்லைங்க, கல்லூரிகள் எங்கெல்லாம் அந்த பாடசாலை நிறுவனங்கள் இருக்கோ அங்கெல்லாம் போர்க்கால அடிப்படையில் நிரப்பப்படும். அதுல ஒரு 2 சிக்கல் இருக்கு. சில இடங்கள்ல நிதி பிரச்சனையா இருக்கும், சில இடங்கள்ல நிர்வாக பிரச்சனையா இருக்கும். ரெண்டும் கலைந்து வேகமா அந்த தகுதி திறமை அடிப்படையில பாரபட்சம் இல்லாம, எந்த பக்கமும் பொலிட்டிக்கல் ரீதியாக அரசியல் தன்மை இல்லாம நடுநிலையோடு மிக வேகமாக அது நிரப்பப்படும். திமுக இன்னைக்கு கருப்பு பட்டை அணிஞ்சு அந்த பேட்ச்ல அமைஞ்சு சிஎம் பதில் சொல்லணும்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? அவங்க போன சிஎம் கிட்ட காட்ட வேண்டியதை கொஞ்சம் லேட்டா காட்டிட்டாங்க. விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680.